ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூவோட அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்க்கலாமா. கடலைப்பருப்பு, ஆனியன், பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, இடித்து வச்ச பூண்டு, அப்புறம் சீரகம், சோம்பு. அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பூவில் பாதி வாழைப்பூவை பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து நான் வச்சுருக்கேன். மீதி வாழைப்பூவை பாருங்கள் இங்கே நான் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு பாதி பூ போதும், ஏன்னா நாங்கள் 2 பேர் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை என்ன நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னா, நான் நல்லா குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். இது வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி வந்து முழு பருப்பையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அது கடைசியாக ஆட் பண்ணும்போது நல்லா மிங்கிளாக இருக்கும். அப்போது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் வடை. நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து இப்போ நாங்கள் வந்து கொட்டிட்டோம். கொட்டினதுக்கப்புறம் ஏன் இந்த டைமில் கொட்டோன்னா, அப்போ தான் இந்த கடலைப்பருப்பும் அந்த வாழைப்பூவும் வந்து அரைச்சி வச்சதும் வந்து 2 சேர்ந்து மிங்கிளாகி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இதோடய கலரும் மாறும். அப்போ ஏன்னா இது வந்து எல்லோ கலர் இருக்குது, அது பிளாக் கலரில் மாறும். நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண போகிறது இடித்து வச்ச பூண்டு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆட் பண்ண வேண்டியது வந்து பச்சை மிளகாய், அடுத்து கொத்தமல்லி. ஆனால் என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதெல்லாம் நான் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆனியன் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் வந்து நான் 2 எடுத்துருக்கேன். உங்களுக்கு நீங்கள் எத்தனை தேவையோ அத்தனை நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 2 நல்லா பெரிய ஆனியனாக எடுத்து நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை நீங்கள் எல்லாத்தையும் அந்த பாத்திரத்தில் நம்ம போட்டு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வடைக்கு தேவையான பொருட்களில் அதோடு சேர்த்து நல்லா கலரி போட்டு நல்லா பூ மாதிரி நல்லா தூவி விட்டு, அதுக்கப்புறம் அந்த இடையில இருக்க அந்த கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் பார்த்தீங்களா ஆனியனில், அதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா போட்டு நல்லா மிங்கிள் பண்ணி கையிலே நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி நல்லா கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பும் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஜீரகம் ஒரு 1/4 ஸ்பூனு, சோம்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சி வச்சோன்னே அதில் போட்டு அழகான சுவையான மிருதுவான வாழைப்பூ வடை ரெடி பார்த்துக்கோங்க. இப்போ அழகாக எடுத்து பாருங்கள், வடை நல்லா சிகப்பாக வந்திருக்கா. இந்த டைமில் தான் நம்ம வடையை எடுத்து சர்வ் பண்ணுற டைம் வந்து வந்தாச்சு. வடை நல்லா மொறு கிறிஸ்பியாக வந்துச்சு. ஒரு பிளேட்டில் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். குழந்தைங்க எல்லாத்துக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிடுங்க. நல்லா ஹெல்த்தியான ஆரோக்கியமான வாழைப்பூ வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை.